இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளட் ஹாண்ட், அதாவது இரத்த வேட்டை நாய். நாய்களின் உலகில் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இதுதான். மோப்பம் பிடிப்பதில் பிளட் ஹாண்ட் தான் நடப்பு சாம்பியன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மான்கள், காட்டுப்பன்றிகள், முயல்களை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிளட் ஹாண்ட் மோப்ப நாய்கள் இடைக்காலத்திலிருந்து மக்களை கண்காணிப்பதற்கும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ப முடியாத கண்காணிப்பு திறன்களுக்கு பெயர் பெற்ற இந்த மோப்ப நாய்கள் சர்வதேச அளவில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நாய்களின் வாசனை உணர்வு மிகவும் நுட்பமானதாகும். பிளட் ஹாண்ட் தனது மோப்ப உணர்வால் கண்டுபிடித்த சான்றுகள் நீதிமன்ற வழக்குகளில் முதன்மை சான்றுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக 72 கிலோ வரை எடையுள்ள இந்த மோப்ப நாய் அதிகபட்சம் 27 அங்குலம் வரை உயரம் கொண்டது. இந்த நாய்களின் நீண்ட சுருக்கமான முகங்கள் மற்றும் தொங்கிய காதுகள் அதன் மோப்பத்திறனை மேம்படுத்துகின்றன. இதன் மோப்பத்திறன் மனிதனை விட குறைந்தது 1000 மடங்கு வலிமையானது என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 300 மணி நேரத்திற்கும் மேலான வாசனையை கூட முகர்ந்து பார்க்கும் திறனை கொண்டிருக்கிறது. இரத்த வேட்டை நாய் என்றாலும் தனது பயிற்சியாளரிடம் பாசமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன. 1955ஆம் ஆண்டு வெளிவந்த வால்ட் டிஸ்னியின் லேடி அண்ட் த டிராம்ப் அனிமேஷன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய துணை கதாபாத்திரத்தில் ட்ரஸ்டி என்ற இரத்த வேட்டை நாய் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு இரத்த வேட்டை மோப்ப நாய்தான் பெல்ஜியத்தை சேர்ந்த புரூனோ. இத்தாலியில் மோப்பநாயாக பணியாற்றி வந்த புரூனோவை கரேசா என்ற பயிற்சியாளர் பராமரித்து வந்தார். 88 கிலோ எடையுள்ள 7 வயதான இரத்த வேட்டை நாய் புரூனோ தெற்கு இத்தாலியில் உள்ள தனது கொட்டகையில் இறந்து கிடந்தது. ஆணிகள் செருகப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்டதால் உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்ததாக பின்னர் தெரிய வந்தது. புரூனோவின் பயிற்சியாளர் கரேசா சட்டவிரோத நாய் சண்டை நடத்தப்படும் இடங்களில் இருந்து நாய்களை காப்பாற்றும் நோக்கத்தில் எண்டாஸ் என்ற தன்னார்வ பொது விலங்கு மீட்பு அமைப்பை நடத்துகிறார். ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக தெரிவித்துள்ள கரேசா, சட்டவிரோத நாய் சண்டைகள் நடத்தும் போட்டியாளர்கள் புரூனோவை கொன்றிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இந்த படுகொலை மோசமானது என்றும் கோழைத்தனமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியிருக்கும் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி புரூனோவுடன் தான் இருக்கும் புகைப்படத்தையும் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். புரூனோவின் மரணத்திற்கு பின்னால் இருப்பவர்களை நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு இத்தாலி சட்டமன்ற உறுப்பினரும் விலங்கு உரிமை ஆதரவாளருமான மைக்கேலா விட்டோரியா பிராம்பில்லா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கச் சொல்லி காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். இத்தாலியில் பிராம்பில்லா சட்டம் என்று அழைக்கப்படும் புதிய விலங்கு பாதுகாப்பு சட்டம் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 60,000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படுகிறது. குழந்தைகள் முன்னிலையில் விலங்குகள் தவறாக நடத்தப்பட்டாலோ அல்லது படம் பிடிக்கப்பட்டு ஆன்லைனில் பரப்பப்பட்டாலோ மிக கடுமையான தண்டனைகள் பொருந்தும் என்று பிராம்பில்லா சட்டம் கூறுகிறது. தனது வாழ்நாளில் காணாமல் போன 9 பேரை கண்டுபிடித்திருக்கும் புரூனோ கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் இத்தாலியில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.